ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும், 250 கிராம் இருக்கும். இது நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்டாக. பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவி எடுத்தாச்சு. நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். இது பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணியாச்சு பொடி பொடியாக. நம்ம பூண்டு கட் பண்ணி 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இது பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. நம்ம பச்சை மிளகா கட் பண்ணலாம். 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இது பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். பச்சை மிளகா பொடி நறுக்கியாச்சு. பாருங்கள், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு எல்லாம் பொடி பொடி நறுக்கியாச்சு. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா சூடாகட்டும். நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு கொடுப்பி அது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வரட்டும். அப்புறம் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. நம்ம இதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம அதில் உருளைக்கிழங்கு தண்ணி ஃபுல்லாக வடித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் 2 தடவை. இது நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. இதில் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது நீங்கள் தயிர் சாப்பாடு, இல்லை வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம் எல்லாத்து கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும், சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இன்னிக்கு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்வ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.